ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பிஎஸ்சிஏ கொஷின் பேப்பருக்காக நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷினுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினுங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். ஆல்ரெடி கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் ஏல வந்து 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க், டோட்டலாக 9 மார்க் கொடுப்பாங்க. பார்ட் பியில் வந்து 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 மார்க் ஒரு கொஷினுக்கு, டோட்டலாக 21 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் வந்து நீங்கள் 4 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஷினுக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட் ப்ளஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணாலே இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போக வந்து ஷார்ட் ஆன்சர் பார்ட் ஏக்கான. இதில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அப்போ பார்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்துருந்தேன். ஆனால் வந்து உங்கள் பிஎஸ்சிஏ கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணும்போது அவங்க வந்து 5 செட் ஆஃப் கொஷின்ஸை வந்து எடுத்து அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்தமாரி தான் உங்கள் கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நான் 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு செட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணுத்துலேயுமே கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க. பார்ட் சியில் கண்டிப்பாக இந்த 5 செட்லேயே வந்து ஒவ்வொரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க. அதேமாரி தான் சேமாக வந்து பார்ட் பிலேயும் பார்ட் ஏலேயும் வந்து இதேமாரி 5 செட் ஆஃப் கொஷினாக வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் வந்து 3 கொஷின் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து கொஷின் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்க்காங்க. அது வந்து சிம்பிள் கொஷின் தான், பட் ஆனால் அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்காங்க. அதையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள், வாட் இஸ் ரீஃபார்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. பட் ஆனால் வாட் இஸ் ரீஃபார்மேஷன் அவங்க கொஷின் வந்து கேட்க மாட்டாங்க. அதை லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணி வேகமே தான் கொஷின் வந்து கேட்பாங்க. உங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். இதே கொஷின் தான், வாட் இஸ் ரீஃபார்மேஷனுங்கிற வேர்டு வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் அவங்க வந்து கொஷின் பேப்பர் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டாக வந்து போயட்ரிலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. பார்ட் ஏலையும் பார்ட் பிலையும் பார்ட் சிலையும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்லி வந்து கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட மாட்டேன். ஏன்னா வந்து அதுவே ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு என்னென்ன கீ பாயிண்ட் அதை எல்லாத்தையும் வந்து சொல்லிவிடுவேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துங்க. அதில் வந்து டேரெக்டாக வந்து வாட் இஸ் 14th century சோசியாலிட்டின்னு ஷார்ட்டாக வந்து கேட்டுருவாங்க. அவங்க வந்து கொஷின் வந்து இப்படி தான் கேட்காங்க. அதனால உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து டிஸ்கஷன் போட்டு எல்லா கொஷினோட ப்ரீஃபாக வந்து அந்த கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ தான் வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் வந்து இருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ் எக்ஸாம்லேயே வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆன்சர்லேருந்து ஒரு கொஷினாக எடுத்து அதை வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கப்புறமா எந்த கொஷினாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷினுக்காக நீங்கள் பார்க்கும்போதே உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆன்சருக்காக நீங்கள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது நீங்கள் வந்து சவுண்டை வந்து மியூட்டில் வந்து போட்டுங்க. ஏன்னா நான் இப்போ வந்து பேசுறது வந்து கேட்காது உங்களுக்கு. அப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த கொஷினுக்காக பார்க்கும்போது அதுக்கான ஆன்சருக்காக நீங்கள் வந்து அப்படியே ரீகால் பாருங்கள். அதேமாதிரி இந்த போயட்ரியில் வந்து யாருக்காக எதை வந்து கைட் பண்ணாங்கன்னு நல்லா வந்து பார்த்துட்டு போங்க. அவங்க நேமை கொடுத்து அதுக்கப்புறம் எஸ்ஐ ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதுங்கன்னு டேரெக்டாக வந்து சொல்லிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டாக வந்து ப்ரோஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. எஸ்ஐ ஃபார்மேட் கொஷின் தான் இது. ஓகே, இதில் வந்து நிறைய கொஷின் வந்து இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு கொஷின் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பாருங்க. அதில் வந்து கொஷின் வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு அதிகமான கொஷின் வந்து கொடுத்தா தான் நீங்கள் வந்து டேரக்ட் கொஷினாக நிறையா வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப வந்து நிறையா படிச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஸ்டோரியாக தெரிஞ்சு வச்சுட்டு அங்கே போய் கைட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். 6 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 6 கொஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து அந்த 6 கொஷினுமே இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் வந்து சில கொஷின் வந்து ஆட் பண்ணி அசைன்மெண்ட்டில் கொடுத்துருக்க 6 கொஷினில் சில கொஷின் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் 4th ஒன்று வந்து ட்ராமாலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. 5th ஒன்று வந்து ஃபிக்ஷன்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபுல் புக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது டவுட் தான். அட்லீஸ்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க கொஷின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம். இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.